உறவுகளை நான் வந்து வறுத்த சேமியா காலையில் டிஃபன் செய்ய போகிறேன். இதில் வந்து கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கலந்து வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், கருப்புளுந்து, கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய். இதெல்லாமே க்ரீனாக இருக்கிறனால வரமிளகா சேர்த்திருக்கேன், பச்சை மிளகா சேர்த்தாம. பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம தோட்டத்தில் பொரித்த கருவேப்பிலை பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கும் போது காமிக்கிறேன். மண் பாத்திரம் வச்சு காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இந்த வெஜிடபிள் கலவை சால்ட் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வணங்கிடும். அப்புறம் சேமியாவுக்கு தண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். வெஜிடபிள் எல்லாம் நல்லா சுருளை வணங்கிடுச்சு. அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுன்னா போடலாம். நான் வந்து போடலை. சாதாரணமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். உப்பு பார்த்துட்டு சேமியாவை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. காயெல்லாம் வெந்துருச்சு. இந்த பக்கம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் கலந்துடலாம். சேமியாவை கலந்து போட்டுட்டேன். இப்போ கலந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து தண்ணி கம்மியாக விட்டாலும் போதும். தண்ணி கம்மியாக விட்டுட்டு கலந்து விட்டு மூடி வச்சுட்டு வெந்துடும். சேமியா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பரிமாறிட்டு காமிக்கிறேன். கொத்தமல்லி தழை தூக்கிக்கலாம் மேலே. சிப்ஸு சைடு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் வந்து சிப்ஸ் வச்சுருக்கிறேன். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.